ஏன் இந்த திட்டத்தை உருவாக்கணும் என்ற அரசியல் பின்னணியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதோடைய பேர் என்ன தெரியுமா? விஸ்வகர்ம திட்டம். 18 வகையான கைவினை கலைஞர்களுக்கு திறன் பயிற்சி தந்து 3 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கக்கூடிய திட்டம்னு சொன்னாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நீதிய சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும். ஆனால் அந்த விஸ்வகர்ம திட்டம் அப்படியான திட்டம் இல்லை. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த திட்டத்தின் கீழ் ஒருத்தர் பயன் பெறணும்னா அந்த விண்ணப்பதாரருடைய அவருடைய குடும்பம் காலங்காலமா செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலைத்தான் செய்யணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இது சாதிய பாகுபாடுகளை குலத்தொழில் முறையை வெளிப்படையாகவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லி நாம கடுமையாக எதிர்த்தோம். அது மட்டும் இல்ல, விண்ணப்பிக்க வர்றவங்களுக்கான குறைந்தபட்ச வயது 18ன்னு நிர்ணயிக்கப்பட்டு இருந்ததை பார்த்து எனக்கு அதிர்ச்சியும் வேதனையும் உண்டாச்சு. 18 வயசு என்பது ஒரு மாணவர் உயர்கல்விக்காக கல்லூரிக்கு போகிற வயசா, இல்ல குடும்ப தொழிலை செய்யணும்னு தள்ளிவிடுற வயசா? படிப்பை விட்டு வெளியே போற மாணவர்களையும் மீண்டும் கல்வி சாலைக்குள்ள அழைச்சிட்டு வர்றதுதான் ஒரு அரசோட கடமையை தவிர அவங்கள படிப்பை விட்டு வெளியேற்றுறதும் அதுவும் குடும்ப தொழிலை செய்ய சொல்றதும் கிடையாது. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மூலமா ஸ்கூல் முடிச்ச எல்லோரும் உயர்கல்விக்கு போறத உறுதி செய்யணும்னு நாம பாடுபட்டு இருக்கிறோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசு குலத்தொழிலை ஊக்குவிக்க பாடுபடுது.